கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபுடைய நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். பிரியமானவர்களே, எல்லா மனுஷங்களுக்குமே சோதனைகள் வரும். நமக்கும் விசுவாசிகளாகிய நமக்கும் பலவிதமான சோதனைகள் கடந்து வரும். சோதனை வரும்போது சில சமயங்களில் சோர்ந்து போகிறோம். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறார். சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லலை, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோதனையினால் நம்முடைய வாழ்வு ஒன்றும் அழிஞ்சு போகாது. வேதனைகள் உண்டாகலாம், ஆனால் அந்த வேதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய வித்தையை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நாம் சோதனையை சகித்து விசுவாசத்தின் பரீட்சையில் நாம் முன்னேறிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் நாம் உத்தமன் அப்படிங்கிறது விளங்கும். அப்போது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ண ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தேவனுடைய கிருபைகளே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். பொன் அக்னியிலே சோதிக்கப்படும். அது மாதிரி தான் நாமும் சோதிக்கப்படுகிறோம். நாம் உத்தமர்களா இல்லையா அப்படிங்கிறது சோதனையின் முடிவில் தெரியும். சோதனையை நான் சகிப்போமானா சோதனையில் வெற்றி பெறுவோம். உத்தமன் அப்படின்னு நாம் விளங்கி கொள்ளுவோம். தேவனும் நம்முடைய பொறுமையை அங்கீகரிப்பார். நமக்கு தம்முடைய மேலான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, சோதனைகளை சகிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். நாம் சோதனையை சகிக்கும் பொழுது சிலுவையை சுமக்கிறோம். சோதனை நித்தியமானதல்ல, சிலுவையும் வேதனையும் நிரந்தரமானதல்ல, இதெல்லாம் தற்காலிகமானது. ஆனால் ஜீவ கிரீடமோ நித்தியமானது, நிரந்தரமானது, நமக்கு மாத்திரமே சொந்தமானது. இதை பெற்றுக்கொள்ள நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமேன், ஆமேன்.